மதுரை வண்டியூர் கண்மாய் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை மீட்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சந்திரன். சந்திரன், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மதுரை வண்டியூர் கண்மாய் பகுதியில் ஆக்கிரமிப்பு இடங்களை மீட்க உத்தரவிடக்கூடிய அரசு தாக்கல் செய்த வழக்கில் வண்டியூர் கண்மாய் நீலை பகுதியில் ஆக்கிரமிப்பு இடங்களை மீட்க உயர்ந்த மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசு தரப்பில் மதுரை மாவட்ட ஆட்சியர் மேல்முறை மனு தாக்கல் செய்தார். அதில் மதுரையை சேர்ந்த கோவிந்தசாமி என்பவர் மதுரை மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட வண்டியூர் கண்மாய் பகுதியில் உள்ள பல ஏக்கர் நிலங்களில் கடந்த 1960 ஆண்டு முதல் விவசாயம் செய்து வருவதாகவும் அதற்கு தான் அரசுக்கு வரி செலுத்தி வருவதாகவும் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு தனக்கு பட்டா வழங்குவதை அரசு அதிகாரி அறிவித்ததால் தனக்கு பட்டா கோரி மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கில் நிலுவைக்கும் போது அவர் இறந்து விட்டார். அதையடுத்து அவர் மருமகள் மற்றும் பேருந்து தொடர்ந்த வழக்கில் அந்த இடத்தில் இருப்பவர்கள் மதுரை மாவட்ட உரிமை நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அதில் பட்டா உத்தரவு பெற்றனர். இதற்கு எதிராக அரசு தரப்பில் மதுரை மாவட்ட நீதிமன்றம் தாக்கல் செய்யப்பட்ட மேல்மொழி தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் பட்டா பெற்ற பின் அந்த இடங்களை பல்வேறு நபர்கள் விற்பனை செய்துவிட்டனர். இதற்கு எதிர்த்து மாவட்ட ஆட்சியர் தரப்பில் மேல்முறையீடு மதுரை உயர்ந்த அமர்வு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி ஜி ஆர் சோமநாதன் கோயில் இந்த அமர்வு விசாரணை வந்தது. அரசு தரப்பில் சம்பந்தப்பட்ட நீர்நிலை புறம்போக்கு என ஆவணங்களை சுட்டிக்காட்டி பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது.